ஹலோ ட்ராமா தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 22ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோயின் ரோஸோட அம்மாவை இந்த மே பொண்ணு அவங்களுக்கே தெரியாமல் கடத்தி வச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ரோஸை மிரட்டி வைக்கணுங்கிறதுக்காக கடத்தியிருப்பா. அந்த விஷயம் தெரிஞ்ச ரோஸும் இந்த வின்னை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் எங்கள் அம்மா விடலைன்னா நான் உன்னைய போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்களா. இங்கே அதுக்கப்புறம் கோன் இருந்துட்டு இந்த வின்னை எப்படியாவது ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட, போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அவரும் எவிடன்ஸ் இல்லாமல் அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, உனக்கு எவிடன்ஸு தானே வேணும், நான் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கோன் ஃபேமிலியில் பெரிய ஃபங்க்ஷன், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் நம்ம ரோஸை. அதை அவங்க குடும்ப குல தெய்வம்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அந்த கோயிலில் பெரிய ஃபங்க்ஷனே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பெரிய ஃபேமிலிங்கிறதால ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறாங்க. அதில் கோணம் எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிட் பண்ணுறதுக்காக அவங்க ஆள்கிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்தந்த இடத்துல இங்கெங்கே ஃபிட் பண்ணி வைங்க, எந்த ஒரு கேமராவும் எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாது, எல்லாமே ஒர்க் பண்ணணும், அதனால் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்டையும் வேண்டுகோள் வைப்பார். இந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் நம்ம யூயாங் அங்கே வந்துடுறா. என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்குறதுக்கு, இந்த வின்னை பிடிக்கிறதுக்காக தான், நிறைய எவிடன்ஸ் தேவைப்படுது, அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற, அவனை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போறியா, எதுக்காக தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் ரோஸ் இருக்கால, நம்மக்கிட்ட ரோஸை மோன் மாதிரி நடிச்சா இல்லையா, அதை நம்ம போலீஸ்கிட்ட எவிடன்ஸாக சொன்னால் அவனை பிடிச்சிட போகிறாங்க, நீ எதுக்காக தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறதுக்கு, இல்லை யூயாங், இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம அப்பாவுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், அவர் ஏற்கனவே சீரியஸாக இருக்கார், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு தெரியவே கூடாது இந்த விஷயம், அதனால தான் இந்த ரோஸை நம்ம மோன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதை பற்றி வெளியே சொல்லாத நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ பயமாக இருக்குது கோன், அவன் ஏற்கனவே நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பேங்காக்கில் நம்ம ரோஸோட அம்மாவை ஒரு நாள் கடத்தி வச்சுக்கிட்டான், அந்த மேவை வச்சு கடத்தி வச்சுக்கிட்டான், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் விட்டாங்க. அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான். ரோஸை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி அவன் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற, ரோஸ் அம்மாவை கடத்திட்டாங்களா, இது எப்போ நடந்துச்சு, என்கிட்ட அவள் சொல்லவே இல்லையே, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஜஸ்ட்டு ரோஸை மிரட்டுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க. எனக்கு என்னமோ இவங்க 3 பேர்த்த நினச்சதான் கவலையாக இருக்குது. ரோஸ் தம்பி, ரோஸ் அம்மாவை தான் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனால் அவங்கள நினச்சதான் எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. எதுக்கும் கவலைப்படாத யூயாங், நான் போட்டிருக்க பிளானில் கண்டிப்பாக அவன் சிக்குவான். அது சரி, அப்படி அந்த வின் என்ன தான் பண்ண போகிறான், அவனை எப்படி தான் நீ மாட்ட வைக்க போகிற, என்ன பண்ண போகிறான்னு கேட்குறதுக்கு அவர் யூயாங்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த பொண்ணு பயந்துருவா இல்லையா, சின்ன பொண்ணு இல்லையா, அதனால் அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம ரோஸை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பவுச் கொடுக்குறாரு. அந்த பவுச்சில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு செயின் மாதிரி இருக்குமா, அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறதுக்கு, இதை உன் தம்பிக்கிட்ட அனுப்பிவிட, உங்கள் அம்மாவுக்கு இதை போட்டு விட சொல்லு, இதில் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது, உங்கள் அம்மாவை அந்த மெய் கடத்திக்கிட்டு போயிட்டாலாமே, அதை யூயாங் தான் என்கிட்ட சொன்னான், இதை உங்கள் அம்மா போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வரும், நம்ம எப்போவுமே அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதனால் இதை எப்படியாவது உன் தம்பிக்கிட்ட அனுப்பிவிட்டு உங்கள் அம்மாவை இதை போட சொல்லு அப்படிங்க. அவங்களும் உடனே ரொம்ப தேங்க்ஸ் கோன், எங்கள் அம்மாவுக்காக யோசிச்சு இதை பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. நான் உங்கள் அம்மா மேலே அக்கறை காட்டுறேங்கிறதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டதா அர்த்தமே இல்லையே அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியும், நானும் எதிர்பார்க்கல, நீங்கள் என்னைய மன்னிக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல, நீங்கள் எங்கள் அம்மாவுக்காக அக்கறையாக அதை செஞ்சுருக்கீங்க இல்லையா, அதனால தான் எனக்கு டச் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். சரி, இந்த செயினை உங்கள் அம்மாவுக்கு போட்டு விட்டுருங்க, ஆனால் இதில் ஜிபிஎஸ்ங்க இருக்குங்கிற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, இது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் அவங்க முகத்தில் மறைச்சிக்கிட்டு இருந்த முடியை ஒதுக்கி விட்டுட்டு, உங்கள் அம்மா ஒன்றும் உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் இல்லைல்ல, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாரா. அதுக்கு ரோஸ் ஒன்றுமே சொல்லலை, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோஸ் அம்மாவுக்கும் அந்த செயின் கிடச்சிருது. அதை அவங்க பார்த்துக்கிட்டு இது எப்படி கிடச்சிச்சு,
இது ஓல்டு மாடல் செயின் ஆச்சே, இது இப்போ கிடைக்கவே கிடைக்காதே, எப்படி இது கிடைச்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரோஸ் தம்பி இருந்துட்டு, அம்மா இது அக்கா தான் புக்கெட்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கா. அவ அங்க கோயிலுக்கு போயிருக்கா, அங்க இது கிடைச்சிருக்கு. அதனால உனக்காக அனுப்பி வச்சிருக்கா. நீ இதை போடுமாங்கிறதுக்கு, இல்லப்பா இது ஓல்டு மாடல், அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியலேன்ட்டு அவங்க ஒரு அத ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ராட் இருந்துட்டு, "குடும்மா நான் உனக்கு போட்டு விடுறேன்னு" சொல்லிட்டு அவன் வாங்கி அவங்களுக்கு போட்டு விட்டுறான். அவங்களும் கடவுள்கிட்ட, என் பிள்ளைங்க எந்த கஷ்டமும் இல்லாத என் ஃபேமிலி ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இங்க கோன் நெனச்ச மாதிரியே இந்த வின் என்ன பண்றான்னா, அவனுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கான் இல்லையா, அவன கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட கோனுடைய ஃபோட்டோவ காட்டி, இவன நீங்க கொல்லணும்னு சொல்ல, அவன் கொஞ்சம் பயந்துடுறான். ஏற்கனவே பார்த்துருக்கான் இல்லையா. சரி இவனுக்கு என்னைய நல்லாவே தெரியும். நான் இவனை கொலை பண்ண போனோன்னா, இவனுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். காட்டி குடுத்துருவான்னு சொல்லவும், அவன் உடனே 5,00,000 ரூவா பணத்த எடுத்து குடுத்துட்டு, "இது உங்க செலவுக்காக வச்சுக்கங்க. இந்த வேலைய கண்டிப்பா நீங்க முடிச்சு தரணும். இந்த கோன் உயிரோடையே இருக்கக்கூடாது. அதுவும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அவன் சாகணும்னு" சொல்லி அனுப்பி விட்டுறான். அவனும் பணம் கிடைச்ச சந்தோஷத்துல கொலை பண்றதுக்கு ஒத்துக்கிடுறான். இங்க கோயில்ல தேரெல்லாம் ஊர்வலம் போய்க்கிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல சாமியெல்லாம் ஊர்வலமா கொண்டு போவோம் இல்லையா, அதே போல அவங்க ஊர்லயும் பண்றாங்க. பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு நல்லா டான்ஸ் பண்ணிக்கிட்டு செம்ம கோலாகலமா போய்க்கிட்டு இருக்கு. ரோஸும் கோன் அம்மாவும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க யூயாங் வந்த உடனே, யூயாங் யாரும் சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்காங்களான்னு கேட்கறதுக்கு, எல்லாருமே தெரியாத ஆளுங்க தான் வந்திருக்காங்க. இதுல யாரை போய் சந்தேகப்படுறது? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. உங்க ஃபேமிலிக்கும் கோனுக்கும் எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு அவங்க பயந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரத்துல கோனும் கோயிலுக்கு வந்துடுறான். வின்னும் கோயிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்ப கோன் வருவான், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவனை கொலை பண்ற வெறியோடையே சுத்திக்கிட்டு இருக்கிறான். கோனையும் பார்த்துடுறான். கோனை முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கானா. கோன் வந்த உடனே சாமி கும்பிட்டு, அவனுக்கு தான் எல்லாருமே தெரியும்ல, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே கோன்கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஒருத்தரா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவனும் விடுற மாதிரியே இல்ல. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்க போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயத்துல யூயாங்கும் இதை பார்த்துடுறா. அவ ஒரு தூணுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான்டா. அந்த சமயத்துல ஒரு கேமராமேன் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. அங்க உள்ள ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சிக்கிட்டே இருக்காரா. அவர்கிட்ட ஒன்று விடாத எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பிடிச்சே ஆகணும்னு சொல்ல, அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இந்த வின்னும் கோனையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ரோஸும் இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவங்களும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோன் எந்த சைடு போனாலும் இந்த வின்னும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால ரோஸும் வின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோன் வெளியே வரான். அந்த சமயத்துல இவன் அந்த ஆளுங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கோன் பார்த்துக்கிட்டே தான் வரான். அப்ப வின் கோனை வாட்ச் பண்ணல, கோன் தான் வின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. வின்னும் அந்த ஆளுங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுறான். அங்க வெளியே வந்துகிட்டு இருக்கான் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. கோனும் வெளியே வந்துட்டு அவனுடைய கார்ல ஏற இவனுங்களும் பைக் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆக்சுவலாக அந்த கார்ல நம்ம கோனே கிடையாது, வேற யாரோ இருக்காங்களாட்டுக்கு. அந்த கார்ல ஏறினது கோன் தான் ஏறினாரு. ஆனா அந்த சைடு இறங்கி வேற ஒரு காருக்கு பக்கத்துல போயிட்டு இவனுங்களை ஃபாலோ பண்ணி அவருடைய கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த போலீஸ் கிட்ட கோன் என்ன சொன்னாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கோயில் திருவிழா இருக்கு இல்லையா, இந்த டைம்ல வந்து கோனை எப்படியும் கொல்றதுக்கு இந்த வின் ட்ரை பண்ணுவான் இல்லையா. அந்த சமயத்துல கார் எடுத்துக்கிட்டு நான் வெளியே போற மாதிரி என் ஆளுங்களை வச்சு செட் பண்ணிட்டு நான் வேற ஒரு கார்ல அவனுங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு அந்த போலீஸ்க்கே கொஞ்சம் பயமாயிடுது. நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத, அந்த டைம்ல நான் கூட அங்க வரமாட்டேன், எனக்கு பேங்காக்ல ஒர்க் இருக்கு, அங்க நான் போய் ஆகணும். சரி அதுக்காக நான் வேணா என்னுடைய ஆளுங்களை அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்கறதுக்கு, இல்லை வேண்டாம், என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க, நான் அவங்கள வச்சு இவனை பிடிச்சிக்கிறேன். அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே கார்ல அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் கோன் போற மாதிரி ஒரு கார் முன்னாடி போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த காருக்கும் கால் பண்ணி அங்குள்ள டிரைவர்கிட்ட, உங்களை பின்னாடியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க, நீங்க எங்கேயுமே வண்டி நிப்பாட்டாத போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் சரி பாஸ்ன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இங்க கோயில்ல வின் இருக்கான் இல்லையா, அவன் யாருக்கோ கால் பண்ணிட்டு ஆல்ரெடி கோன் வெளியே போயிட்டான், அவன் உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட வரவே கூடாது அப்படின்ட்டு யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த வந்து நம்ம ரோஸ் கேட்டுடுறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோனுக்கு கால் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு கோனுக்கு கால் பண்றதுக்காக தனியா வந்து மறைஞ்சு நின்றுட்டு கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான். ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு, யாருக்கு ஃபோன் பண்ணுற, கோனுக்கு தான் சொல்ல போறியா,
அப்படின்ட்டு ஃபோனை பிடுங்கிக்கிறான். ஃபோனை கொடு. ஏன் இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் என்ன சொன்ன? நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கோனை கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற? அந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணிவிடு. நான் உன்னை இனிமேல் சும்மா விட மாட்டேன். என் ஃபோனை கொடுன்னு பிடுங்க போவாங்களா? அவன் டக்குன்னு அவங்க கழுத்துலேயே அடித்து மயக்கம் போட வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கார்லேயும் போட்டுட்டு இவளை எங்கேயாவது கொண்டு போயிடு. இவள் எங்கேயும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. நல்லா லாக் பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் கோயிலுக்குள்ளே வருவானா? யூயாங்கும் அந்த லாயரும் நின்றுட்டு இருப்பாங்க. யூயாங், நீ என்ன லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணவே இல்லையே? என்னாச்சு இன்னைக்கு கேமராவை நீ கையில் எடுக்கவே இல்லையேன்னு கேட்குறதுக்கு அந்த பொண்ணு செம்ம கோவத்தோட, இல்லை நான் இன்னைக்கு லைவ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரி சொல்லிட்டு, இல்லை நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், சாரி. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேமரா எடுத்துகிட்டு வர சொன்னான், ஆனால் அவன் எடுத்துகிட்டு வரலன்னு, அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அந்த சைடு போயிடுறா. லாயரும் பின்னாடியே வந்துட்டு, ஏன் இந்த மாதிரி அவங்ககிட்ட கோவப்பட்ட? அவன் சந்தேகப்பட்டானா என்ன ஆகுறது? ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கிறது? இல்லைப்பா கொஞ்சம் டென்ஷனில் இருந்துட்டேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வந்து எங்கே மூவ் ஆனாலும் கோனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா அந்த ட்ராக்கிங் டிவைஸை. அதனால ஃபோனில் மெசேஜ் வந்துடுது. ரோஸ் எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. கோனும் உடனே பயந்துட்டு ரோஸ்க்கு கால் பண்ண, ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருப்பானாட்டுக்கு. ட்ராக்கிங் டிவைஸில் இருந்து கூட சிக்னல் மாதிரி வருது. டிக் டிக்னு சவுண்ட் வேற வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கோனும் 2-3 டைம் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லையா? அதனால யூயாங்க்கு கால் பண்ணிவிட்டு, ரோஸ் எங்கே போகிறா? நான் அவளுக்கு கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. எங்கே போய்கிட்டு இருக்கா? உங்ககிட்ட எதுவும் சொன்னாலான்னு கேட்குறதுக்கு, இல்லையே என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எனக்கு என்னமோ ரோஸ் இங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே. முதல்ல அவளை நான் கிச்சனில் தான் பார்த்தேன், ஆனால் இப்போ கிச்சனில் இல்லை போல இருக்கே. எங்கேயும் இல்லைன்னு சொல்லவும், ஒருவேளை இந்த வின் தான் அவளை எங்கே தூக்கிட்டு கடத்திக்கிட்டு போகிறானோ? சரி ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவனுடைய காரை திருப்பிக்கிட்டு இந்த ட்ராக்கிங் டிவைஸை எங்கே இருக்குதோ அங்கே போக ஆரம்பிச்சிடறான். ரோஸையும் அந்த ஆள் ஒரு மலை பகுதியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அவங்க டிவைஸ்ல இருந்து சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. டிக் டிக்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால வின்க்கு கால் பண்ணிட்டு, அந்த டிவைஸ்ல இருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து சிக்னல் போய்கிட்டே இருக்கு, நானும் எவ்வளோ ஆஃப் பண்ண பார்த்தேன், ஆனால் ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அப்போ அவனுக்கு கிளிக் ஆயிடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத, கோன் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவான், அவனை நாம அங்கேருந்து முடிச்சு கட்டிடலாம். ரோஸை மட்டும் எங்கே தப்பிக்க விட்டுறாத, அவளை நல்லா லாக் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த வின் என்ன பண்ணுறான்னா, இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, சார் நாங்கள் இந்த மாதிரி கோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, நீங்கள் போய்கிட்டு இருக்கிறது கோனை ஃபாலோ பண்ணவே இல்லை, அது கோனே கிடையாது, நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன், அவன் எங்கே இருப்பான்ட்டு, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனுங்களும் அங்கேருந்து அவன் பைக்கை திருப்பிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இங்கே முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, என்னது நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே வந்தானுங்க, இப்போ என்ன வேறு வழியாக சுற்றிக்கிட்டு போகிறானுங்களேன்ட்டு இவனுங்களை ஃபாலோ பண்ணி இந்த காரில் இருக்கிற நம்ம கோனுடைய ஆளுங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ரோஸ்க்கு நல்ல மயக்கம் தெளிஞ்சிருச்சு. வெளியே அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பானா, கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியே பேசிக்கிட்டு இருப்பான், ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே கீ இருக்கான்லாம் தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ அவனும் பார்த்துடுறான். வந்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக வருவான் பாருங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எட்டி நல்லா பலமாக உதைச்சி தள்ளிட்டு அந்த காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், வின்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை எட்டி உதைச்சி தள்ளிட்டா, அவள் தப்பிச்சு காரில் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன எப்படி நான் உன்னைய பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன், அவளை லாக் பண்ணி வையே, அவளை விட்டுறாதுன்னு சொல்லியிருந்தல, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு அவன் டென்ஷன் ஆகிடுறான். இங்கே கோனும் அந்த ட்ராக்கிங் டிவைஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் இல்லையா, அந்த டிவைஸ் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், இது எப்படி பக்கத்தில் வர மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். எதிரிலே நம்ம ரோஸும் வந்துடுறாங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. உடனே காரை விட்டு 2 பேரும் இறங்கிட்டு ஓடி வராங்க. ரோஸ் பக்கத்தில் வந்துட்டு, ரோஸ் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, கோன் இந்த வின் தான் என்னை இந்த மாதிரி பண்ணனா, ப்ளீஸ் இது ஒரு ட்ராப், உன்னை மாட்டி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. அந்த சமயத்தில் அந்த பைக்கில் வந்தானுங்களா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானுங்க. பார்த்த உடனே சுடவும் ஆரம்பிச்சிடுறானுங்க. இவங்களும் காருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. அவனுங்களுக்கும் பின்னாடியே கோனுடைய ஆளுங்களும் வந்தாங்க இல்லையா, கோனுடைய ஆளுங்களும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் சுட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள
கோனும் ரோஸும் அந்த வண்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. இவனுங்களும் ஆளுங்க வர்றத பார்த்த உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. கோன் ஆளுங்களும் அவனுங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே எழுந்திருச்சு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல உனக்கு ஒன்றும் ஆகலைன்ட்டு 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் ஒரு பெரிய ட்ரக் வருது. அந்த பெரிய ட்ரக் யதார்த்தமா வந்த மாதிரியே இல்லை. அது டைரக்டா இவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த வண்டியை அப்படி இடிச்சு தள்ளி விட்டுருது. இவங்களும் அந்த காரோடையே 2 பேரும் மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கோனோடைய ஆளுங்களும் பக்கத்துல தான் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வண்டி இடிச்சதையும் அவங்க பார்த்துடுறாங்க. உடனே ரெஸ்கியூ டீமுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அங்கே ஆம்புலன்ஸ் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இவங்கள தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி பரபரப்பாயிடுது. இங்கே வின்னுடைய ஆளுங்க தப்பிச்சானுங்க இல்லையா, அவனுங்க ஒரு இடத்துல போயிட்டு வின்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரக் வந்து அவங்கள மோதிருச்சு, அவங்க 2 பேரும் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, இப்போ நாங்கள் வந்து வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்பலாமா பாஸுங்கிறதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் அங்கேருந்து கிளம்பாதீங்க, அவங்க தேடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் தேடி பாருங்க, அவங்க சாகலைன்னா அவங்கள 2 பேர்த்தையும் கொன்று போட்டுருங்க, அவங்க 2 பேரும் உயிரோடு வர்றது சேஃப் கிடையாது, நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கங்கிற நியூஸோட தான் வரணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றானா. அவனுங்களும் சரி பாஸ் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து அவனுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இங்கே அதுக்கப்புறம் இந்த வின் என்ன பண்ணுறான்னா மேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோஸும் கோனும் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, ட்ரக் மோதிருச்சு, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் கொலை பண்ணுறதுக்காக நம்ம ஆளுங்களை நான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்கிறான். அவளுக்கு வந்து ரோஸ்க்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு கொஞ்சம் பயம் இருக்குது. ரோஸ்க்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான்னு கேட்குறதுக்கு, நீ எதுக்காக அவளை பற்றி இல்லை இவ்வளோ கவலைப்படுற, 2 பேருமே செத்து போகட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை. சரி வின், ஆனால் நீ சேஃபாக இரு, உன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது, நீ சேஃபாக இருந்துக்குன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த வின் என்ன பண்ணுறான்னா இவனை யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக கோன் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே கோன் அம்மாவும் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இங்கே மோன் வந்தாளா, நான் ரொம்ப நேரமாக மோனை தேடிட்டு இருக்கேன், அவள் எங்கேயுமே காணோம், கோனுக்கும் கால் பண்ணி பார்த்தா ஆனால் ரீச் ஆகவே இல்லை, அதனால தான் அவள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காளோன்ட்டு பார்க்கறதுக்காக வந்தேன். இல்லையே மோன் இங்கே வரலையப்பா, ஒருவேளை அங்கே கோயில்லையே இருப்பாளா இருக்கும் அப்படின்ட்டு கோன் அம்மா சொல்கிறதுக்கு, இல்லைம்மா கோயில்ல இருந்து என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு தான் மோன் போயிருந்தா, எங்கே போனான்னு தான் தெரியலங்கிறதுக்கு, என்ன உன் கார் எடுத்துகிட்டு போயிருக்கா ஆனால் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, ஏன் நீங்கள் 2 பேரும் திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் கோன் அப்பாவும் கண்ணு முழிச்சிடுறாரு. அவருக்கு தான் இவனை சுத்தமாகவே பிடிக்காது. மோன்கிட்ட ஏன்டா சண்டை போட்டியா, அவளை என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு. கோன் அம்மாவும் பக்கத்தில் போகலான்னு பார்ப்பாங்க, ஆனால் அவர் இல்லை வராத, என்கிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு, நீ என்ன பண்ணுன என் மகளன்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் ஒன்றும் பண்ணலை, எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை, அவளை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் பார்த்தேன், ஆனால் அவளை காணோம், அதனால தான் சரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாளான்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன் அப்படிங்க. அவரு தான் செம்ம டென்ஷன் பார்ட்டியாச்சு, செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவள் தான் இங்கே வரவே இல்லையே, வேற எங்கே போயிருப்பா, நீ தான் அவகிட்ட ஏதோ சண்டை பிடிச்சிருக்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் கூட போயிருக்கா. இல்லைப்பா என்கிட்ட தான் கார் கீ கேட்டு தான் வாங்கிட்டு போனான், நான் என்ன நினச்சேன்னா இங்கே பக்கத்தில் தான் இங்கே போகிறாளாட்டுக்குன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக அவளை காணும் அப்படிங்கவும் அவருக்கு இன்னமும் கோபமாயிடுச்சு. அப்பன்னா அவளை தேடு, எதுக்காக இங்கே வந்து உட்காந்து கிடக்குற, போடா போய் அவளை தேடுன்னு சொல்லி திட்டுவாரா. அவனுக்கும் வேற வழி தெரியல, அங்கேருந்து அமைதியாக அப்படியே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கோன் அம்மாவும் ஒரு பக்கத்தில் போவாங்களா, இந்த விந்தை ஏதோ என் பொண்ணுக்கு பண்ணி வச்சுருக்கான், ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கான், நீ சொல்லு என்னதான் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம், என்ன நடந்துச்சு நீ சொல்லுன்னு கேட்குறதுக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு நாள் நீ இழுத்துக்கிட்டே போவாங்களா. அவருக்கு என்ன டென்ஷன் ஆகிடுது, சொல்லு என்னதான் நடந்துச்சு சொல்லுன்னு கேட்குறதுக்கு, ஒரு நாள் யாரோ அம்மாவை காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, யாருன்னு தான் தெரியல, என்ன அம்மாவா நீ என்ன சொல்கிற முழுசாக சொல்லுங்கிறதுக்கு, இல்லை எனக்கு அது மட்டும்தான் அவன் காதில் விழுந்துச்சு, அம்மா மிஸ்ஸிங்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்களா. அம்மா என்ன எந்த அம்மாவை நீ சொல்கிற, நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எதையாவது ஒழுங்காக சொல்ல முடியுதா, அவள் என்ன பேசுகிறான்னு நல்லா கேட்டிருக்க வேண்டியது என்னன்ட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சரி கொஞ்சம் அமைதி ஆகுங்க, நான் இனிமேல் அவங்க என்ன பேசினாலும் நான் நல்லா கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அமைதி ஆகுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் யூ யங் மெசேஜ் அனுப்பிடுறா, இந்த மாதிரி அம்மா கீழே வாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுவாளா. அதை பார்த்துக்கிட்டு இருக்க
இருக்கக்குள்ள உடனே கோன் அப்பா இருந்துட்டு என்ன மெசேஜ் யார் அனுப்பிவிட்டா என்னவான்னு கேட்குறதுக்கு யூ யங் தான் கீழே வர சொல்லியிருக்கா என்ன விஷயம்னு தெரியலன்னு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் யூ யங் இருந்துக்கிட்டு அங்கிள் கிட்ட எந்த விஷயமும் சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் கீழே வாங்கன்னு சொல்கிறாளா. அவர் என்ன விஷயம் சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்லை ஒன்றும் இல்லை, அவள் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காளாம், அதுக்கு காசு கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கா, நான் போயிட்டு வரேன், வேற எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்க. என்னாச்சு எதுக்காக மெசேஜ் அனுப்பி விட்டீங்கன்ட்டு யூயாங் கிட்ட கேட்டு அவள் மழுப்பிக்கிட்டு இருக்கா. ஒன்றும் சொல்ல முடியல அவளால். கூட லாயரும் நின்றுட்டு இருப்பான். லாயர்கிட்ட என்னாச்சு என்னாச்சு சொல்லுப்பா அப்படிங்கிறதுக்கு லாயர் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி போலீஸ் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கோன்க்குன்ட்டு இழுத்துக்கிட்டே இருப்பானா. என்ன பிரச்சனை, என்ன கோன்க்கு, என்ன ஆயிடுச்சு, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே வாடி கால் பண்ணிடுறா. வாடி கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்கம்மா அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன நடக்குது, கோன்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு இல்லைம்மா ஒன்றும் ஆகலை, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ யூயங் பயந்துக்கிட்டே அம்மா அந்த இடத்துல மோனும் தான் இருந்தான்னு பயந்துக்கிட்டே சொல்லுவாளா. அவங்களுக்கு மயக்கமாக வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கு எதுவும் ஆகாதம்மா பயப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்களா. கோனா அம்மாவும் லாயர்கிட்ட என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. இங்கே மலையிலேருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, 2 பேருமே ஒரே இடத்துல ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து கிடக்குறாங்க. 2 பேருமே செம்ம அடிபட்டுருச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கோனே கண்ணை முழிச்சு பார்க்குறோம். மேலே ரோஸ் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரோஸை மெதுவாக எழுப்பி விடுறான். எழுந்திரி ரோஸ், ஒன்றும் ஆகலை, எழுந்திரின்ட்டு. அவங்களால எழுந்திரிக்க கூட முடியல. கையிலெல்லாம் செம்ம அடிபட்டுருக்குது. ரொம்ப வலி எடுத்துருச்சு போல இருக்கு. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கோன் கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை. அவங்களும் கோனு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க, எதுவும் அடிப்படலைன்னு கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு கோன் சொல்லிட்டு 2 பேருமே இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க முயற்சி பண்ணுவாங்க. ரோஸால் எழுந்திரிக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது, எழுந்திரிக்க முடியல. கோன் தான் தூக்கி விடுறாரு. ஆக்சுவலாக அவங்க விழுந்தவங்க முழுசாக மலையிலேருந்து தரையில் விழலை, அவங்க பாதி மலையில் தான் விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சவங்க அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க மெதுவாக. ஒரு வழியாக நடந்து நடந்து நைட்டே ஆயிடுது. ஒரு காட்டு பகுதிக்கும் வந்துடுறாங்க. ஆனாலும் 2 பேரும் அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை இல்லையா, அதனால் இன்னமும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். இங்கே தென்னை மரம்லாம் இருக்குதுன்னா அப்போனா கடல் பகுதி பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா கடல் பகுதிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரோஸால் நடக்கவே முடியல, ரொம்ப கால் வலி எடுத்துருச்சு அவங்களுக்கு. கோனிறேன், என்னால் கால் வலி நடக்கவே முடியலன்னு சொல்ல, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம போயிடலாம், உன்னால் நடக்க முடியலன்னா என் மேலே ஏறிக்க, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்ல, இல்லை வேண்டாம் கொஞ்ச நேரம் நாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாமேங்கிறதுக்கு, இல்லை இங்கே நிற்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு குனிவார், என் தோல் மேலே ஏறிக்கன்னு சொல்லிட்டு. ரோஸும் இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ என் மேலே ஏறிக்க, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேலே பிக்கிங் பேக் மாதிரி ஏற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கள தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இங்கே நம்ம கோன் அம்மாவையும் அந்த லாயர் கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே அவங்க வந்த உடனே இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. என் பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லாயரும் அங்கே உள்ள போலீஸ்கிட்டையும் விசாரிக்கிறான். இல்லை நாங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல, நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் இந்த வின்னும் வாடியும் கூட அங்கே வந்துடுறாங்க. லாயரும் யூயாங் கிட்ட நீ அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அதுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்டு இங்கே இருக்க வேண்டாம், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாத பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு யூயாங்க அனுப்பி விட்டுறான். யூயாங்கும் அவங்க அம்மா கூட வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம், அப்பாவை இப்போ பார்த்துக்கணும்ல, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாளா. அதுக்கப்புறம் இந்த வின்னும் அங்கே உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போய்கிட்டு இருப்பான். பின்னாடியே வாடியும் வந்துட்டு, வின் நீ தானே இந்த மாதிரி பண்ணுன, ரோஸு சாகடிச்சிட்டா எந்த உண்மையும் வெளியே வராதில்ல, அதனால தானே நீ இந்த மாதிரி பண்ணுன, இதுக்கு காரணம் நீ தானடான்னு சொல்லிட்டு கரெக்டாகவே பாயிண்ட்டை பிடிச்சது அவள் கேட்பா. ஆனால் அவன் ஒத்துக்குவானா, நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க, நானே என் ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாளேன்ட்டு தேடி பதட்டமாயிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கியான்ட்டு அவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. நல்ல வேலையாக நம்ம ரோஸ்க்கும் கோனுக்கும் எதுவும் ஆகலை. இந்த வின்னும் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டான். ஏற்கனவே அவங்க 2 பேரும் உயிரோடு வரக்கூடாதுன்ட்டு தான் அந்த கொலைகாரணங்கள்கிட்டயே ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ இவனே இங்கே வந்திருக்கான். இவன் இனிமேல் என்ன பண்ண போகிறான், கோனும் ரோஸும் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சால் என்ன ஆகும், இங்கே வந்து வின்னும் இன்னும் என்ன பண்ண போகிறான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.